children. Today I am going to teach the topic cloth we use. We wear different types of cloth during different season and occasion. We wear types of cloth during clothing or household articles are made from fabrics. Clothing or household articles are made from fabrics. There are different material such as cotton, silk, wool and nylon. Cotton, wool, nylon. Okay. Fabrics are made by thread-like material called fibers. Fabrics are made from thread-like structure is called fibers. Fibers is a single hair-like strand. Fibers is a single hair-like strand. Fibers is a single hair-like strand. All fabrics are made up of fibers. All fabrics are made up of fibers. We get natural fibers from plants, animals, insects. Okay. We wear different types of clothes during season and occasion. All are wear என்ன பண்ணுவீங்கம்மா ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் cloth நம்ம என்ன செய்றோம்மா யூஸ் பண்றோம். அல்ல ஒவ்வொரு சீசன்ல how many season? Rainy season, winter season, next spring, autumn season and winter season. Okay, many different they have many types of season. வந்து first season வந்து எதுல summer seasonக்கு நம்ம எந்த dress போடுவோம் wear the cotton cloth. Okay, cotton cloth யூஸ் பண்ணுவோம். Rainy season wear the woolen cloth sweater. Okay, woolen clothல உள்ள sweater யூஸ் பண்றோம். அப்படி ஒவ்வொரு சீசன்லயே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் clothes வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வரோம். ஓகே,
Occasion meaning special events. What is the meaning of special events meaning? ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, கிறிஸ்மஸ், கரெக்டாக இதை பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் வர்ற டைம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணோம். காட்டன் ஆர் நைலான், டெர்லின், உல்லன் கிளாத்தில் உள்ளது, ஜாக்கெட், கோட் மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸையும் என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? கிளாத்திங் ஆர் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகிள்ஸ் ஆர் மேட் அப் ஃப்ரம் ஃபேப்ரிக்ஸ். எல்லாமே ஃபேப்ரிக்ஸ்னா என்னமா, துணிகள் தான். கிளாத்திங் ஃபேப்ரிக்ஸ் மீனிங் துணி தான். இது வந்து ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகிள். வீட்டிலே நம்ம யூஸ் பண்ணுறது எதை தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக? ஹவுஸ்ஹோல்ட். வீட்டுக்குள்ளே நமக்கு எல்லாருக்குமே என்ன தேவை? நீட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, கிளாத் தேவைப்படுது. அதை போக வீட்டுக்கு தேவையான ஆர்னமெண்டல் திங்ஸ், மேட்டு, பெட்ஷீட் எல்லாமே எதுலேருந்து தான் எடுக்கிறாங்க? எல்லாமே கிளாத் தான். ஓகே, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சச்சஸ் காட்டன், உல், நைலன். நைலனில் உள்ள ட்ரெஸ்ஸு, உல்னா என்னமா, நூல். உள்ளனில் உள்ள இது ட்ரெஸ்ஸு, கோட்டு மாதிரி இருக்கும். உள்ளனில் உள்ள ஷொட்டர் இதெல்லாம் இருக்கும். உல். காட்டன், காட்டன் சாரீஸ், காட்டன் ஷர்ட், காட்டன் ஃப்ராக், many varieties of cotton things. Okay, fabrics are made from thread like structure is called. துணியில உள்ள சின்ன ஸ்ட்ரக்சர் தான் அந்த என்னது, ஃபைபர். ஃபைபர்னா தான் நூல் மாதிரி இருக்கும். ஃபைபர் ஸ்ட்ரக்சர் இன் நூல்ல இருக்கும். சரியா? the fiber is single hair like strand. ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ராண்ட் தான். ஹேரை மாதிரி ஒரு சின்ன ஒரு நூல் போன்ற பொருள் தான் வந்து என்னது, ஃபைபர், நூல். ஆல் ஃபேப்ரிக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபைபர். எல்லா துணிகளுமே ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே எதால செய்யப்பட்டது தான்? ஃபைபர்ஸ். நூல் வச்சு தான் செய்கிறாங்க. சரியா? ஆல் ஃபேப்ரிக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபைபர்ஸ். எல்லா துணிகளுமே ஃபைபர்னால தான் பண்ணுறாங்க. வி கெட் நேச்சுரல் ஃபைபர்ஸ். இயற்கையாகவே நிறைய ஃபைபர்ஸ் கிடைக்குது. அது பார்ப்போமா? ஒன்று எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பாரு. காட்டன். காட்டன் பிளான்ட் ஃப்ரம் காட்டன் கிளாத். காட்டன் பிளான்ட்லேருந்து தான் என்ன கிடைக்குதுமா? காட்டன் பிளான்ட். காட்டன் ட்ரெஸ். ஓகே, காட்டன் பிளான்ட்லேருந்து காட்டன் ட்ரெஸ் கிடைக்குது. ஷர்ட் மாதிரி, சாரீஸ், எனி அதர் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, காட்டன் ட்ரெஸ்ஸஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். Two types. Natural fibers and artificial fibers. Natural fibers and artificial fibers. நேச்சுரல் ஃபைபர்னா இயற்கையாகவே கிடைக்கிறது. ஆர்டிஃபிஷியல் மீனிங் மேன் மேட் ஃபைபர்ஸ். மனுஷங்களே செய்கிறது, உருவாக்குறது. மேன் மேட் ஃபைபர்ஸ். we get natural fibers from plants, animals, insects. Okay, plants for cotton. Example for plant, cotton plant, jute, சணல். ஜூட் பிளான்ட் என்னது? சணல். காட்டன்னா பருத்தி, பருத்தி செடி. ஜூட் வந்து என்னமா? சணல். அனிமல்ஸ்ல ஷீப், llama, rabbit. Some examples for the get from the natural fiber from animals. Insect like silkworm. Silkworm என்னமா? பட்டுப்புழு. Silkworm பட்டுப்புழு. பட்டுப்புழுல இருந்து என்ன எடுக்கறாங்க? பட்டு saree. This one cotton plant. Example for we get natural fiber from plant is the cotton. Types of sheep: Logi, Nali, Marori, Bagrawal, Pattanwadi. Many types of sheep. இதுல இருந்தா எல்லா இதுல இருந்தா உல் எடுக்காங்க. இதுல இருந்து இதுக்கு ஹேர்ல இருந்து தான் இது எடுக்கறாங்க உல். Okay, next one vicuna. Another one name of the animal. Another one llama. Llama also take the hair for the using the wool. Prepare for the wool for the llama. Next one sima, hasumer, goat.
Another one, Angora rabbit. It is the valuable. This hair is very valuable. Okay. Plant for retting, jute plant. Jute meaning channel plant. Okay. இல்ல stem regionல இருந்தா என்ன எடுக்கறாங்கப்பா இதுல இது நார் ஃபைபர் எடுக்கறாங்க. அதுக்கு stem region jute plant ஓட stem regionல இருந்தா எடுக்கறாங்க. Natural fibers. Jute fiber is obtained from the stem of the jute plant. இதுல இருந்து எடுக்கறாங்க jute plus juteனா என்னமா சணல்ல இருந்து எடுக்கிறது சணலோடைய stem partல இருந்து எடுக்கிறது தான் என்னது fibers. Jute fiber is obtained from the stem of the jute plant. Jute fiber is used to make number of things. ஜூட்ல இருந்தே நிறைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. என்னெல்லாம் எடுப்பாங்க? ஜூட்ல உள்ள பேக், ஜூட்ல ரோப்ஸ் கயறு, பேக்ஸ், கார்பெட்ஸ், வீட்டில் போட டோர் மேட்ஸ், அலங்கார பொருட்கள் எல்லாமே ஆர்னமெண்டல் திங்ஸ் எல்லாம் எதுலேருந்து தான் எடுக்கிறாங்க? ஜூட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. சரியாப்பா? ஜூட் ஃபைபர்லேருந்து. ரெட்டிங் ஆஃப் ஜூட் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் கொயர். கொயர் இட் இஸ் அப்டெயின் ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த கோகனட். கோகனட்டுடைய அவுட்டர் கவரிங்லேருந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த அவுட்டர் கவரிங் என்ன சொல்லுவோம்? ஹஸ்க்னு சொல்லுவோம். அந்த அவுட்டர் கவரிங் இஸ் நோன் அஸ் த ஹஸ்க். இட் இஸ் யூஸ்டு டு மேக் மேட்ஸ், ஃப்ளோர் கவரிங்ஸ் அண்ட் ரோப்ஸ். இதெல்லாம் எடுப்பாங்க. அதில் மேட்ஸ் எடுக்கிறாங்க, ஃப்ளோரில் உள்ள கவரிங்ஸ் எடுப்பாங்க, ரோப்ஸு, கயர்கள் எல்லாம் செய்கிறதுக்கு எது யூஸாக இருக்குது? கொயர். ஓகே. இது வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்த கொயர் ப்ரொடக்ஷனில் முன்னணியில் இருக்குது. சரியா? அங்கே தான் ரொம்ப கொயர் ப்ரொடக்ஷன் ரோப்ஸ் எல்லாம் எடுக்கிறது எந்த ஏரியா தான்? இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், artificial fiber. We do not get from fibers from plants and animals. அனிமல்லேருந்து எடுக்க முடியாது. எதால் யாரும் எடுக்க முடியாது? இது கிடைக்காது. அனிமல்லேருந்தும் கிடைக்காது, பிளான்ட்லேருந்தும் கிடைக்காது தான் இது ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். இட் இஸ் நோன் அஸ் த மேன் மேட் ஃபைபர். மனுஷனாலே அவங்க தான் ப்ராசஸிங் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இது ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். ஆர் அனதர் நேம் இஸ் மேன் மேட் ஃபைபர்ஸ். என்னெல்லாம்? டெர்லின், பாலிஸ்டர் are the man-made fiber. Nylon, terlin, and polyester are man-made fiber. Polyester are example of the artificial fibers. First one natural fibers and artificial fibers. Natural fibers are we get from natural fibers from animal, plants and insect. Okay. Next one, artificial fiber we do not get from. இது எந்த ஃபைபர்ஸ்ல இருந்தும் கிடைக்கும். பிளான்ட்ல இருந்தும் கிடைக்காது, அனிமல்ல இருந்தும் கிடைக்காது. யார் தான் உண்டு பண்ணுறது, உருவாக்குறது? இந்த மேன். மெனி ப்ராசஸிங் ஃபேக்ட்ரிஸில் ப்ராசஸிங் மெத்தடில் உண்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் நைலானில் உள்ள ஷர்ட்டு, டர்லின் ஷர்ட்டு, பாலிஸ்டரில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னது? ஆர்டிஃபிஷியலாக வர ட்ரெஸ்ஸஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், yarn. yarn meaning நூல் கண்டதான் என்ன சொல்லுவோம்? yarn. மொத்தமாக இருக்கிற நூலை தான் என்ன சொல்லுவோம்? yarn சொல்லுவோம். சரியா? thread is the type of yarn intended for sewing or hand or machine. கையினால் தைக்கவும் முடியும், ட்ரெஸ்ஸை உண்டு பண்ண தைக்கிறதோ
அல்லது இது ஹேண்ட் இந்த இது மூலம் மெஷின்னாலே குண்டு பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னது என்ன எதுமா யான் நூல் மில்னு சொல்லுவாங்க. நம்ம நூலை இந்த பஞ்சுலேருந்து காட்டன்லேருந்து நூலை பிரிச்சு எடுக்கிறது சரியா யான். அந்த யான்லேருந்து தான் யான் இஸ் ப்ரொடியூஸ் அந்த நூல் கண்ட யானா ப்ரொடியூஸ் பை ஸ்பின்னிங் த ஃபைபர்ஸ் ஆன் த ஸ்பின்னிங் வீல். எதில் கொடுக்குறாங்க ஸ்பின்னிங் ஃபைபர்ஸ் பாரு ஹேண்ட்லூம் மெஷின். நூல் கண்டு வந்து அந்த மிஷினுக்குள்ளாலே இருக்குது. அதுலேருந்து பிரித்து எடுத்து என்ன பண்ணுதாங்க மேக் த வீவிங் த கிளாத். இது என்னது the machine name is handloom machine. Handloom weaving machine. Handloom weaving machine. Okay. A yarn consists of several long strands of fiber. நிறைய several long strand பாரு நிறைய strands and sorry இதில் வந்து என்ன எதை கொடுத்து இருக்குது ஃபுல்லாக fibers which are entertain எல்லாமே சிக்கி இருக்குது அதுக்குள்ளாலே அந்த ஸ்ட்ராண்டுக்குள்ளாலே தான் இருக்குது. The yarns are woven together by interlocking the strand on the woven together by the interlocking the strands on the machine known as the loom or weave cloth. இதை தான் என்ன செய்யறோம் அந்த மிஷின் இதை என்னது சொல்கிறோமா லூம்னு சொல்கிறோம். அதில் வச்சு நெய்கிறது தான் என்னது வீவிங் இந்த ட்ரெஸ்ஸை நெய்கிறாங்க. ஏ லூம் ஆப்ரேட்டட் பை ஹேண்ட் இஸ் நோன் அஸ் த ஹேண்ட்லூம். எது வச்சு தான் பண்ணுறாங்க கை வச்சு தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏ மெஷின் ஹூ வீவ்ஸ் கிளாத் ஆன் த லூம் இஸ் வீவர். அந்த நெய்கிறவங்கள என்ன சொல்லுவான் லூம் வீவரை. அந்த லூம் வச்சு இந்த துணி நெய்கிறவங்கள ஹேண்ட்லூம் பண்ணுறவங்கள வீவர்னு செய்வோம் நெசவாளர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ அனதர் ஒன் மிஷின் சக்கரா காந்திஜி யூஸ் பண்ண அந்த சக்கரா பாரு அதுலேயும் என்ன பண்ணுவாங்க நூல் மட்டும்தான் எடுக்க முடியும் சரியா. நூற்கண்டுலேருந்து இந்த இந்த காட்டன்லேருந்து என்ன எடுக்காங்க இதில் நூல் எடுப்பாங்க. இந்த காட்டன் பிளான்ல நூல் யான் மட்டும்தான் எடுக்க முடியும். இது வந்து ப்ராசஸிங் பண்ணி மெஷின்னால ஹேண்ட்லூம் மெஷின். ஓகே சில்ட்ரன் தேங்க்யூம்மா.